ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் ரேகா குக்கிங் சேனல் ரேகா பேசுகிறேங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி சாம்பார் சாதங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். முருங்கைக்காய், ஒரு முருங்கைக்காங்க கட் பண்ணி எடுத்தாச்சு. அவரைக்காய் 4 அவரைக்காய், பீன்ஸ் ஒரு 4 பீன்ஸு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. கேரட் ஒரு கேரட்டு கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. பச்சை மிளகாய் 3 பச்சை மிளகாய், கத்திரிக்காய் 3 கத்திரிக்காய் கட் பண்ணி தண்ணியில் போட்டாச்சுங்க. தக்காளி ஒரு 4 தக்காளி, 2 கொத்து கருவேப்பிலை, 100 சின்ன வெங்காயங்க முழுசா உரிச்சு பாதி பாதியாக கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. ஜீரகம், கடலைப்பருப்பு, தேவைக்கேற்ப உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சாம்பார் தூள், புளி ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ்லங்க புளி ஊற வச்சு எடுத்தாச்சு. வெல்லம் சிறிதளவு, பருப்பு 200 கிராம் அளவுக்கு பருப்பு வேக வச்சு எடுத்தாச்சுங்க. சாதம் 2 டம்ளர் அளவுக்கு சாப்பாடு வடிச்சு எடுத்தாச்சுங்க. இதோடைய அளவு 400 கிராமுங்க. இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு வாணலியிலங்க 3 ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய்ங்க. இப்போ நம்ம கீரி வச்சிருக்க பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அதோட ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாங்க. இதோட கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டோம்னா சீக்கிரமா வெங்காயம் வதங்கிக்குங்க. கண்ணாடி போல ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். நான் ஒரு கல்யாண விருந்துக்கு போயிருந்தேங்க. அங்கே சாம்பார் சாதம் பரிமாறினாங்க. சாம்பார் சாதம் ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சுங்க. உடனே நான் சமையல்காரரை பார்த்து கேட்டேங்க, எப்படி செஞ்சீங்கன்னு சொல்லி. அந்த முறைப்படி தாங்க நான் இப்போ செஞ்சு காமிக்கிறேன். நீங்களும் இதை ஃபாலோ பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு சாப்பிட்டு பாருங்க. தக்காளி வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம கட் பண்ண காயெல்லாம் சேர்த்துக்கலாம். காய் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டுங்க. இப்போ நம்ம இதோட மஞ்சத்தூள், சாம்பார் தூள், மிளகாத்தூள் 3 சேர்க்க போகிறோங்க. இதை நல்லா காயோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துட்டு வந்துடலாங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம மூடி போட்டுக்கலாம். காயெல்லாம் நல்லா வெந்திருக்குங்க. இப்போ நம்ம புளி கரைசலை ஊற்றிக்கலாங்க. புளி தண்ணியோட சேர்ந்து ஒரு கொதி வரட்டுங்க. நம்ம குழம்போட சேர்ந்து புளி தண்ணியும் நல்லா கொதி வந்துருச்சுங்க. இதோட நம்ம வெல்லத்தை சேர்த்துக்கலாம். வெல்லம் தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பக்கத்துலேயே ஒரு பாத்திரமோ இல்லை இது மாதிரி சட்டியோ எடுத்துக்கோங்க. சட்டியில் செஞ்சோம்னா நம்ம ரொம்ப கொழன்னு இருந்தாலும் ஆற ஆற கரெக்டான கெட்டி பதத்துக்கு வந்துடும். நம்ம வேக வச்சு எடுத்திருக்க பருப்பை இதில் ஊற்றிக்கலாங்க. வேக வச்ச தண்ணியை நான் தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம இதோட சாப்பாடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுபோல் நம்ம சாப்பாடு வடித்ததை இந்த பருப்போட சேர்த்துக்கலாங்க. இதோட வேக வச்சிருக்க காய்கறியும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா கலந்துக்கலாங்க. எல்லாமே நல்லா கிளறியாச்சுங்க. இப்போ இதோட நம்ம எடுத்து வச்சிருக்க பருப்பு தண்ணியை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம உப்பு அளவு பார்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ சாதம் நம்மளதும் கம்மியாக இருக்குது, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்படி நம்ம கரண்டியில் எடுத்து விடக்குள்ளேயே நல்லா ஃப்ரீயாக இருக்கணுங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஏன்னா சாம்பார் சாதம் ஆற ஆற நல்லா ஈரப்பதத்தெல்லாம் இழுக்குங்க சாதம். அப்படி ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா பக்கத்தில் சுடுதண்ணி வச்சு கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப தண்ணி மாதிரி போயிடுச்சுன்னா நம்ம கொஞ்சம் அனலை அதிகப்படுத்தி கைவிடாமல் கிண்டிக்கோங்க. இதோட நம்ம 4 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. அதனால் சிம்லியை வச்சுக்கோங்க. நம்ம இது பக்கத்தில் தாளிப்புக்கு ரெடி பண்ணிக்கலாங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் நல்லா உருகி சூடேறினதும்
1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சதும் 3 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, இது நல்லா கொஞ்சம் செவரட்டுங்க. 1 ஸ்பூனு ஜீரகம், வரமிளகாய் ஒரு 5 வரமிளகாய், கருவேப்பிலை 2 கொத்து கருவேப்பிலை ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த தாளிப்பை நம்ம சாதத்தோட சேர்த்துக்கலாம். இதை நம்ம இதோட கலந்துக்கலாங்க. சாம்பார் சாதம் நல்லா கம கமன்னு வருதுங்க. கடைசியாக நம்ம பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி தலையை தூவி விட்டுக்கலாங்க. இதை சாதத்தோட மிக்ஸ் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. நம்ம சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.